இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த மாங்காய்க்கு பேர் சப்பட்டை. இதே சென்னையில் பங்கனப்பள்ளின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை ஏன் அடுக்கி வச்சுட்டு இப்போ வீடியோ எடுத்திருக்கேன்னு நீங்கள் பார்க்குறீங்களா, கேட்குறீங்களா? இப்போ இங்கே இது எல்லாமே இப்போ சென்னைக்கு நாங்கள் அனுப்ப இருக்கோம். அவங்க எங்ககிட்ட சொல்கிற குறைபாடு என்னன்னு சொன்னால், சார் கரை இருக்குது, கருப்பாக இருக்குது, புள்ளி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அவங்க அதனால் கொஞ்சம் பார்த்து அனுப்புங்க. பால் பட்ட இடம் அது கண்ணி போகுது பழுக்கிற சமயத்தில் அப்படின்லாம் குறை வருது. அதனால் நீங்கள் கொஞ்சம் அதை சரியாக அனுப்புங்க அப்படின்னு எங்ககிட்ட சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம், அதை ஒரு நாள் முன்னாடியே பறித்து அதை தொடச்சி இப்படி அடுக்கி வச்சுருக்கோம். இப்போ இதை அடுக்கி 4 லேயர்னு சொல்லி அடுக்கி வைக்க போட்டு தாட் போட்டு பேப்பர் போட்டு அதை அடுக்கி பேக் பண்ணி அப்புறமேட்டு சென்னைக்கு அனுப்புவோம். இதுக்கு பழுக்கிறதுக்காக தனியாக எதுவும் மருந்துக்கிறது அடிக்க வேண்டியதே இல்லை. 2 நாளில் அல்லது 3 நாளில் இப்போ முறையாக அது ஒரு அட்டைப்பெட்டியிலையோ அல்லது வேறு ட்ரேலையோ வைக்கலாம் போட்டு அப்படியே அடுக்கிட்டு அப்புறம் லேயராக அடுக்கிட்டு நம்ம வச்சுருந்தோம்னு சொன்னால் தானாக பழுத்துடும். இப்போ இந்த மாங்காயை பொறுத்த வரைக்கும் இந்த பழுத்த பிறகு இதனுடைய சுவையே தனி. இதுக்கு சப்பட்டுன்னு சொல்லுவோம், ராஜபாடி சாப்பாட்டுன்னு சொல்லுவோம். தோலோடையே இது கடிச்சு சாப்பிட்லாம். எவ்வளோ சாப்பிட்டாலும் இப்போ பொதுவாக மாம்பழம் சாப்பிட்டா வயிறு மாந்தம் வந்துடும், அப்புறம் அது வந்துடும், வயிற்றில் வலி வந்துடும், அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாம்பழத்தை பொறுத்த வரைக்கும் இது எத்தனை பழம் வேணாலும் சாப்பிட்லாம். குழந்தைங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். எந்த விதமான உடல் உபாதைகளும் தொந்தரவும் பண்ணாது. ஏன்னா இது இயற்கை முறையில் முழுக்க இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்டது. செயற்கையாக காய்க்கிறதுக்கு, பூக்கிறதுக்கு, காய்க்கிறதுக்கு, காய் நிற்கிறதுக்கு, அப்புறமேட்டு அழுகாமல் இருக்கிறதுக்கு, பூச்சி தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் மருந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்படி அடித்தாதான் அவங்களுக்கு விற்பனை நோக்கத்தில் அவங்களுக்கு அது லாபகரமாக இருக்கும். இப்போ நாங்கள் மக்களுக்கு நல்ல பொருளை கொடுக்கணும், நல்ல அதாவது காய்கறியோ அதாவது நல்ல கனிகள் நல்ல இதுவாக கொடுக்கணும். அதில் அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் உடற்பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். காசு கொடுத்து வாங்கக்கூடிய அந்த நுகர்வோர் அவங்க நல்ல பொருளை, தரமான பொருளை, அதாவது அதாவது விஷக்கலப்பு இல்லாத ரசாயன கலப்பு இல்லாத பொருளை வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே இது. இந்த விருதுநகர் மாவட்டத்தில் எங்களுடைய இந்த தோட்டம் ஜெகதேவ் தோட்டம்னு பேர், ஜெகதேவ் இயற்கை வேளாண் பண்ணைன்னு பேர் வச்சுருக்கோம். இது வத்தரா இருப்புக்கு வடக்க குட்டமலைக்கு அருகில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு சந்தேகம் அதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் இப்போ இந்த முகவரிக்கு நீங்கள் எங்களுடைய தொலைபேசி நம்பர்லாம் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபோன் பண்ணி எங்ககிட்ட பேசுனீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய விளக்கங்களை நாங்கள் சொல்லுவோம். தேங்க்யூ.